வணக்கம் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவிரி ஜெகநாத். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆந்திரத்தில் 2 வனத்துறை அலுவலர்கள் கொல்லப்பட்ட வழக்கு. 287 தமிழர்கள் உள்பட 351 பேர் விடுதலை. மாணவர் பிரச்சினையில் மக்களவையில் ராகுல் வெளிநடப்பு. அமளியால் மாநிலங்களவை நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. ராஜீவ் கொலை வழக்கில் சிறையில் உள்ள 7 பேரையும் விடுவிக்க வேண்டும். முதல்வர் ஜெயலலிதாவுக்கு நளினி வேண்டுகோள். நேபாளத்தில் மலையில் மோதி நொறுங்கிய விமானம். பயணம் செய்த 23 பேரும் பலி. ஆந்திர மாநிலத்தில் 2 வனத்துறை அலுவலர்கள் கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 287 தமிழர்கள் உள்பட 351 பேரை விடுதலை செய்து திருப்பதி நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை தொடர்ந்து அனைவரும் விடுதலை செய்யப்பட்டனர். கடந்த 2013ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி திருப்பதி சேஷாசலம் வனப்பகுதியில் செம்மர கடத்தலை தடுக்க முயன்ற டேவிட் மற்றும் சேகர் என்ற 2 ஆந்திர மாநில வனத்துறை அலுவலர்கள் கொலை செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் தமிழகத்தைச் சேர்ந்த 287 பேர் உட்பட 356 பேர் கைது செய்யப்பட்டு ஆந்திர மாநில சிறையில் அடைக்கப்பட்டனர். அவர்களில் 5 பேர் சிறையிலேயே உயிரிழந்த நிலையில் வன அலுவலர்கள் கொலை செய்யப்பட்டது தொடர்பான வழக்கு திருப்பதி 3வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. அந்த வழக்கில் இன்று தீர்ப்பளிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்ததை அடுத்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தனர். அந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி ராம்பாபு அரசு தரப்பில் குற்றச்சாட்டுகள் சரியாக நிரூபிக்கப்படவில்லை என்று கூறி அனைவரையும் விடுதலை செய்து உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து திருப்பதி காளஹஸ்தி மற்றும் பீலேரி கிளை சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டிருந்த 287 தமிழர்களும் இன்று மாலையில் விடுதலை செய்யப்பட்டனர். அவர்களை தமிழகம் அழைத்து வர தமிழக அரசின் சார்பில் சிறப்பு பேருந்துகள் ஆந்திரம் விரைந்துள்ளன. கடந்த 2 ஆண்டுகளாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 287 தமிழர்களும் விடுதலையாக இருப்பது அவர்களின் குடும்பத்தினரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. வன அலுவலர்கள் கொலை வழக்கில் 351 பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ள நிகழ்வு ஆந்திர அரசு தமிழர்கள் மீது பொய் வழக்கு பதிவு செய்வதை உறுதி செய்திருப்பதாக ஹென்றி திபென் கூறியுள்ளார். மதுரையில் நமது செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தீர்ப்பிற்கு பின்னரும் விடுதலையானவர்களின் கை விலங்குகளை அகற்றாமலேயே சிறைக்கு அழைத்துச் சென்று ஆந்திர அரசு மனித உரிமை மீறலை தொடர்வதாக குற்றம் சாட்டினார். ஆந்திர காவல்துறையினுடைய விசாரணை மிக மோசமான கீழ்த்தரமான சாட்சியம் இல்லாத ஒரு விசாரணையாக இருந்த காரணத்தினால், இது ஒரு பொய் வழக்கு என்ற காரணத்தினால் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழக அரசு இந்த 285 நபர்கள் சார்ந்திருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரம் சம்பந்தமான நடவடிக்கையில் உடனடியாக ஈடுபட்டு இலவச சட்ட உதவி ஆணைக்குழு மூலமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். தேசவிரோத சக்திகளுக்கு உதவுவதாக ராகுல் காந்தி குறித்து பாரதிய ஜனதா உறுப்பினர் பேசியதை அடுத்து மக்களவையில் இருந்து ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். ஹைதராபாத் மத்திய பல்கலை மாணவர் ரோஹித் வெமுல தற்கொலை மற்றும் தில்லி பல்கலை மாணவர் பிரச்சினை ஆகியன குறித்து நாடாளுமன்ற மக்களவையில் இன்று விவாதம் நடைபெற்றது. விவாதத்தில் பங்கேற்று பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் ஜோதிர் ஆதித்ய சிந்தியா, பல்கலைக்கழகங்களை மத்திய அரசும் அமைச்சர்களும் ஆக்கிரமிக்க முயல்வதாக குற்றம் சாட்டினார். 8 மாணவர்கள் பிரச்சினைக்காக 8000 மாணவர்களை பலி கொடுக்க மத்திய அரசு முயல்வதாக தெரிவித்த அவர், பிரச்சினைக்கு காரணமான ஸ்மிருதி இரானியும் பண்டாரு தத்தாத்ரேயாவும் அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். लेकिन इस नौजवान छात्र के आत्महत्या पर 5 दिन बाद इन्होंने चुप्पी तोड़ी। 5 दिन बाद, और वो भी जब ये एक विश्वव्यापक मामला बन चुका और जब मन की बात का समय आया तो एक शब्द इस नौजवान के बारे में भारती के उस लाल को तो हम उनकी मां के यहां नहीं वापस लौटा सकते, लेकिन कम से कम अगर उसकी आत्मा को शांति देनी होगी तो इन मंत्रियों की विरुद्ध कार्रवाई होनी। காங்கிரஸ் உறுப்பினர்களின் விவாதத்திற்கிடையே குறுக்கிட்டு பேசிய பாரதிய ஜனதா உறுப்பினரான அனுராக் தாக்கூர், தேசவிரோத சக்திகளுக்கு உதவும் வகையில் ராகுல் காந்தி கருத்து தெரிவித்து வருவதாக குறிப்பிட்டார். அவரது பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்த காங்கிரஸ் உறுப்பினர்கள் ராகுல் காந்தி தலைமையில் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர்.
மாநிலங்களவையில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக பிரச்சினை பற்றி விவாதம் தொடங்குவதில் ஏற்பட்ட கூச்சல் குழப்பம் காரணமாக அவை நடவடிக்கைகள் நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவையில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் பிரச்சினை பற்றி விவாதம் தொடங்கவிருந்த நிலையில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சீதாராம் யெச்சூரியும் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாயாவதியும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். ஹைதராபாத் பல்கலைக்கழக மாணவர் ரோஹித் வெமுல தற்கொலை மற்றும் தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் பிரச்சினை ஆகியவை குறித்து தனித்தனியே விவாதிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். அதற்கு அமைச்சர் முக்தர் அப்பாஸ் நக்வி பதிலளித்த போது உறுப்பினர்களிடையே கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. இதனையடுத்து மாநிலங்களவை நடவடிக்கைகள் பலமுறை ஒத்திவைக்கப்பட்டு இறுதியாக நாள் முழுவதும் அவையை ஒத்திவைப்பதாக அறிவிக்கப்பட்டது. That tomorrow the house will function smoothly. Thank you, Beginji, for your cooperation. Thanks to every one of you. The house is adjourned till 11 a.m. on Thursday, the 25th February 2016. हमने केवल यही कहा है कि जो न्याय की जांच कमेटी है उसमें दलित को रखना नहीं रखना है। आपकी दलितों के प्रति यदि नियत साफ है तो आपको बता देना चाहिए रखना, इसमें दिक्कत क्या है? ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் சங்க தலைவர் கன்னியகுமார் தாக்கல் செய்த ஜாமீன் மனு மீதான விசாரணையை 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்ட தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் சங்க தலைவர் கன்னியகுமாரின் சார்பில் ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் மனுவை தில்லி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலாம் என்று அறிவுறுத்தியது. இதையடுத்து கன்னியகுமார் தாக்கல் செய்த ஜாமீன் மனு இன்று தில்லி உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. ஜாமீன் மனு மீதான விசாரணையை வரும் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. போராட்டங்களின் போது பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கும் அரசியல் கட்சிகள் அமைப்புகள் பொறுப்பேற்று இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஹரியானாவில் ஜாட் சமூகத்தினரின் இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் ஏராளமான வாகனங்கள் மற்றும் பொது சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டன. குஜராத் மாநிலத்தில் பட்டேல் சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு கேட்டு நடைபெற்ற போராட்டத்தின் போதும் ஏராளமான அரசு பேருந்துகள் மற்றும் பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதி ஜே.எஸ். கேக்கர் தலைமையிலான அமர்வு போராட்டங்களின் போது பொது சொத்துக்கள் சேதப்படுத்தப்படுவதற்கு கண்டனம் தெரிவித்தது. சேதத்திற்கான இழப்பீட்டை போராட்டம் நடத்துபவர்களிடமிருந்து வசூலிக்க வேண்டும் என்றும் அரசியல் கட்சிகள் அல்லது எந்த அமைப்பாக இருந்தாலும் அவர்கள் நடத்தும் போராட்டத்தில் பொது சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் சேதத்திற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். நாடாளுமன்றத்தில் நாளை ரயில்வே பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் தமிழகத்திற்கு கூடுதல் திட்டங்களும் நிதியும் ஒதுக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. நிகழ் நிதியாண்டிற்கான ரயில்வே பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் நாளை தாக்கல் செய்யப்பட உள்ளது. ரயில்வே அமைச்சர் சுரேஷ் பிரபு தாக்கல் செய்ய உள்ள இந்த பட்ஜெட்டில் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் அகல மற்றும் இரட்டை ரயில் பாதை திட்டங்களை நிறைவேற்ற கூடுதல் நிதி ஒதுக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இது தவிர புதிய திட்டங்கள், புதிய ரயில்கள் குறித்த அறிவிப்புகள் இடம்பெறுமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று வேலூர் சிறையில் இருக்கும் நளினி இன்று 12 மணி நேர பரோலில் சென்னை வந்து மறைந்த தந்தையின் இறுதிச் சடங்கில் பங்கேற்றுவிட்டு வேலூருக்கு திரும்பினார். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கோபிநாத். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு 25 ஆண்டுகளுக்கு மேலாக வேலூர் சிறையில் இருக்கும் நளினி அவர்களின் தந்தை நேற்று இறந்ததைத் தொடர்ந்து அவர் சிறை விடுப்பு அளிக்குமாறு காவல்துறையினரிடம் கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு 12 மணி நேரம் சிறை விடுப்பு அளிக்கப்பட்டது. இதன்படி இன்று காலை வேலூர் சிறையிலிருந்து புறப்பட்ட நளினி அவர்கள் சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அவரது சகோதரர் இல்லத்திற்கு வந்தடைந்தார். நளினி அவர்களின் தந்தைக்கு பல்வேறு அரசியல் தலைவர்களும் நேரில் அஞ்சலி செலுத்தினர். இவர்கள் நளினி உட்பட மற்ற 7 பேரும் உடனடியாக தமிழக அரசின் அதிகாரத்திற்கு உட்பட்டு விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். வாழ்வின் வசந்த காலத்தை முழுவதும் சிறையில் கழித்து விட்டார்கள். இந்த 7 பேரையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் அல்லது அவர்களுக்கு பரோல் விடுதலை கொடுக்க வேண்டும் என்று நான் தமிழக முதலமைச்சர் அவர்களை வேண்டிக் கொள்கிறேன். அனைவரையுமே 161வது உறுப்பின்படி விடுதலை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய முதன்மையான கோரிக்கை. நாங்கள் தொடர்ந்து இதை வலியுறுத்தி வருகிறோம். பேரறிவாளன் நளினி முருகன் உட்பட அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அவர்கள் பரோலுக்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள், அதை அனுமதிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். பேரறிவாளனுடைய தந்தை ஜோலார்பேட்டையில் மிகவும் உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றார். அவரை பார்ப்பதற்காக வேண்டி
பேரறிவாளன் அவர்களுக்கும் உடனடியாக தமிழக அரசு பரோல் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இதனிடையே இறுதி சடங்கில் கலந்து கொண்ட நளினி இன்று மீண்டும் சென்னையிலிருந்து புறப்பட்டு வேலூர் சிறைக்கு சென்றார். வேந்தர் செய்திகளுக்காக சென்னை கோட்டூர்புரத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் இன்பச்செல்வனுடன் கோபிநாத். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் உள்ள அனைவரையும் விடுதலை செய்யுமாறு முதல்வர் ஜெயலலிதாவை தான் நம்பியிருப்பதாகவும் நளினி கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் சிறையில் இருந்து 12 மணி நேர பரோலில் வந்த நளினி சென்னையில் அவருடைய தந்தை சங்கரநாராயணன் இறுதிச் சடங்குகளில் கலந்து கொண்ட பின் மாலையில் வேலூர் புறப்பட்டுச் சென்றார். புறப்படும் முன் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த நளினி சிறையில் உள்ள 7 பேரையும் முதல்வர் விடுதலை செய்வார் என்று நம்புவதாக குறிப்பிட்டார். 25 வருஷம் நாங்கள் படிச்சிருக்கோம். தமிழ்நாட்டிலே இது வரைக்கும் யாரும் 25 வருஷம் இருந்ததே கிடையாது. எங்க 7 பேரையும் விடுதலை செய்யறதுக்கு அம்மாவால மட்டும்தான் முடியும். அம்மாவை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் சிறை நிர்வாகத்துக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் என்னை எங்க அப்பாவுடைய இந்த ஈமச்சடங்குல கலந்துக்கிறதுக்காக நன்றி செலுத்துறேன். தங்களுடைய விடுதலைக்கு ராகுல் காந்தியும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் தன்னுடைய மகளை கருதியேனும் தங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் நளினி தெரிவித்தார். அவரும் எங்களுடைய விடுதலைக்கு ஒத்துழைச்சாருன்னா ரொம்ப ரொம்ப நிம்மதியா இருக்கும். என்னோட குழந்தைக்காக அதை செய்யணும். அதிமுக பொதுச் செயலரும் தமிழக முதல்வருமான ஜெயலலிதாவின் 68வது பிறந்த நாள் விழா சென்னை தலைமை அலுவலகத்தில் 68 கிலோ எடையுள்ள கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் விழா மலர்களை அதிமுக அவைத் தலைவர் மதுசூதனன், எம்ஜிஆர் மன்ற செயலர் தமிழ்மகன் ஹுசேன் ஆகியோர் வெளியிட்டனர். 68 கிலோ எடையுள்ள பிறந்தநாள் கேக்கை சமூக நலத்துறை அமைச்சர் ப. வளர்மதி வெட்டினார். விழாவில் நிதியமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம், மின்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் உட்பட அமைச்சர்கள் பலர் கலந்து கொண்டனர். மருத்துவ முகாமும் நடைபெற்றது. விழாவில் ஆர்வ மிகுதியால் அதிமுக தொண்டர் ஒருவர் தலையில் வெடியை அடுக்கி வைத்து வெடிக்கச் செய்தார். நேபாளத்தில் காணாமல் போன விமானம் மலைப்பகுதியில் நொறுங்கி விழுந்து விபத்திற்குள்ளானதில் விமானத்தில் பயணம் செய்த 23 பேரும் உயிரிழந்தனர். நேபாளத்தில் மேற்கு காத்மண்டுவில் உள்ள சுற்றுலா தலமான புகாராவில் இருந்து ஜோம்சன் பகுதிக்கு 18 பயணிகள் மற்றும் 3 விமானிகள் உள்ளிட்ட 23 பேருடன் தாரா நிறுவனத்திற்கு சொந்தமான சிறிய ரக விமானம் சென்று கொண்டிருந்தது. இமயமலை பகுதியில் விமானம் பறந்து கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பை இழந்தது. விமானத்தை தேடும் பணியில் ஹெலிகாப்டர்கள் ஈடுபடுத்தப்பட்ட நிலையில் இமயமலை பகுதியில் விமானம் நொறுங்கி விழுந்து விபத்திற்குள்ளானது அறியப்பட்டது. இந்த விபத்தில் விமானத்தில் பயணம் செய்த 23 பேரும் பலியாகியுள்ளனர். தேர்தல் கால பண விநியோகத்தை தடுக்க திட்டம், வைகோ அறிவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தேர்தல் நேரத்தில் நடைபெறும் பண விநியோகத்தை தேர்தல் ஆணையத்தால் கூட தடுக்க முடியாது என்றும் மக்கள் நல கூட்டணி கண்காணிப்பு குழுக்களை அமைக்கும் என்றும் மதிமுக பொதுச் செயலர் வைகோ தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று நடைபெற்ற மதிமுகவின் 24வது பொதுக்குழு கூட்டத்தில் மாநிலம் முழுவதிலும் இருந்து திரளானோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தின் கேடுகள் அனைத்திற்கும் 45 ஆண்டுகளாக ஆட்சியில் மாறி மாறி இருந்து வரும் அதிமுக, திமுக ஆகிய இரு கட்சிகளுமே காரணம் என்கிற இவற்றை புறந்தள்ளி மாற்று அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது உள்பட தீர்மானங்கள் பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டன. பொதுக்குழு கூட்டத்தின் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய மதிமுக பொதுச் செயலர் வைகோ, கூட்டத்தில் 1255 பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டதாக தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் பணப்பட்டுவாடாக்களை தடுக்க மக்கள் நல கூட்டணி சார்பில் கண்காணிப்பு குழு அமைக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். நூதனமான வழிகளை கண்டுபிடித்து பணம் கொடுக்கின்ற புதிய புதிய முறைகளை 2 கட்சியும் படிச்சு வச்சிருக்காங்க. 2 பணம் கொண்டு போய் அங்க தொகுதிகளை வச்சுட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் என்ன செய்தாலும் சரி, ஜனங்கள் இந்த பணம் கொள்ளையடிச்ச பணம் நினைச்சு அதை வாங்கினாலும் எதிர்த்து ஓட்டு போடணும். அல்லது நாங்க என்ன செய்ய போறோம்னா, எங்களை பொறுத்த மட்டும் நாங்க விஜிலண்ட் குரூப்புகள் அமைக்க போறோம். கண்காணிப்பு படைகளை மக்கள் நல கூட்டணி அமைக்க போறோம்.
வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக சார்பில் விருப்ப மனு அளித்தவர்களிடம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று 3வது நாளாக நேர்காணல் நடைபெற்றது. இதில் மதுரை, தேனி, திண்டுக்கல் மற்றும் சிவகங்கை மாவட்டத்திற்குட்பட்ட தொகுதிகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். இதுபற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரகாஷ். தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தவர்களுக்கு வேட்பாளர் நேர்காணல் இன்று 3வது நாளாக நடைபெற்றது. திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் கட்சியின் தலைவர் கருணாநிதி, பொதுச்செயலாளர் பேராசிரியர் அன்பழகன், பொருளாளர் ஸ்டாலின், முதன்மை செயலாளர் துரைமுருகன் உட்பட மூத்த தலைவர்கள் முன்னிலையில் இந்த வேட்பாளருக்கான நேர்காணல் நடைபெற்றது. 3வது நாளாக இன்று காலை தேனி, சிவகங்கை, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் உட்பட்ட 15 சட்டமன்ற தொகுதிக்கு 182 பேர் இந்த வேட்பாளர் நேர்காணலில் கலந்து கொண்டனர். தற்போது இன்று மாலை மதுரை புறநகர் மற்றும் மதுரை மாநகர் உட்பட்ட 10 சட்டமன்ற தொகுதிக்கு சுமார் 130க்கும் மேற்பட்ட வேட்பாளர் என்ற நேர்காணலில் கலந்து கொண்டனர். நான் 3 தொகுதிக்கு திருமங்கலம், மேற்கு, வடக்கு 3 தொகுதிக்கு மனு செய்துள்ளேன். இப்போ ஒரு தொகுதிக்கான நேர்காணல் முடிந்திருக்கு, நான் 2 தொகுதிக்கான நேர்காணல் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களோட இந்த உற்சாகத்தெல்லாம் பார்க்கும் பொழுது 2016 உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. நான் மதுரை வடக்கு தொகுதிக்கும் மதுரை தெற்கு தொகுதிக்கும் இடம் வேணும்ன்ட்டு நான் வேட்புமனு கொடுத்துருந்தேன். அது இன்று மதுரை வடக்கு தொகுதிக்கு நேர்காணல் நடைபெற்றது. வருகிற மார்ச் மாதம் 7ஆம் தேதி வரை இந்த வேட்பாளருக்கான நேர்காணல் நடைபெறும். இந்த வேட்பாளருக்கான நேர்காணல் முழுவடைந்த நிலவில் அதுக்கு அடுத்த பிறகு இந்த வேட்பாளர் முழு பட்டியல் வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ணா அறிவாலயத்திலிருந்து வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் பிரகாஷ். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்தோரிடம் இன்று நேர்காணல் நடைபெற்றது. வடசென்னை, மத்திய சென்னை மற்றும் தென் சென்னை தொகுதிகளில் இருந்து விருப்ப மனு அளித்தோரிடம் நடைபெற்ற நேர்காணல் பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் மாரியப்பன். காங்கிரஸ் கட்சி சார்பில் சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடுவதற்காக தமிழகம் முழுவதும் 3400 பேர் விருப்பம் தெரிவித்துள்ள நிலையில் அவர்களுக்கான நேர்காணல் இன்று காலை தமிழகம் முழுவதும் 32 இடங்களில் நடைபெற்று வருகிறது. இந்த நேர்காணலில் தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்த வேட்பாளர்களிடம் வெற்றி வாய்ப்பு, திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு உள்ள பலம் பலவீனம், சிறுபான்மையின வாக்குகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து கேட்கப்பட்டுள்ளது. அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது, அவங்க எந்தெந்த சமுதாயத்தினரை சந்திக்க வேண்டியிருக்குது, அந்த சமுதாயத்தினுடைய பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கிறது, அதுக்கப்புறம் மற்ற கட்சியில் அவங்களுக்கு இருக்கிற தொடர்புகள், அவங்களுடைய எவ்வளோ சாக்ரிஃபை பண்ணியிருக்காங்க பார்ட்டிக்காக, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்களுக்கு எடுக்கிறோம். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் இன்று காலை நடைபெற்ற நேர்காணலில் மத்திய சென்னை, தென் சென்னை, வட சென்னை உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் 16 சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் தெரிவித்த 206 பேரில் 190 பேரிடம் இன்று நேர்காணல் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. மீதம் உள்ளவர்களிடம் நாளை நேர்காணல் நடைபெற உள்ளது. காங்கிரஸில் ஏற்கனவே 4-5 முறை அனந்தநாயகி அம்மா, அதுக்கப்புறம் வேணுகோபால், வி ராஜசேகரன் போன்றவர்கள் அந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க. சமீபத்தில் நடைபெற்ற தேர்தலில் தான் ஜெயலலிதா, சேகர்பாபு போன்றவர்கள் அதிமுகவில் இது பண்ணுறாங்க. அது காங்கிரஸின் கோட்டையாக ஒரு காலத்தில் இருந்துச்சு. அதனால் அந்த இதில் தான் நாங்கள் திரும்ப மீண்டும் ஆர்கே நகரில் எங்களுக்கு ஒதுக்கணும்னு சொல்லிட்டு திமுக கூட்டணியில் நாங்கள் கேட்டிருக்கிறாங்க. இந்த நேர்காணல் நடைபெற்று முடிந்த பின்னர் இந்த போட்டியிட விருப்பம் தெரிவித்தவர்களின் பெயர் பட்டியல் தயாரிக்கப்பட்டு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு அனுப்பப்படும். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை இடங்கள் ஒதுக்கப்படுகிறதோ அந்த தொகுதிகளில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி விருப்பம் தெரிவித்த வேட்பாளர்களின் பெயர்களை பரிசீலித்து பின்னர் அறிவிக்கும். வேந்தர் செய்திகளுக்காக சத்தியமூர்த்தி பவனில் இருந்து ஒளிப்பதிவாளர் பிரதீப்புடன் மாரியப்பன். இடைநிலை ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க கோரி இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தினர் 6வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தில் நடைபெற்று வரும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். கடந்த 2009ஆம் ஆண்டு ஜூன் 1ஆம் தேதிக்கு முன் நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் ஊதியம் அதற்கு பின்னர் நியமிக்கப்பட்ட தங்களுக்கு நிர்ணயிக்கப்படவில்லை என்று அவர்கள் தெரிவித்தனர். ஒரே கல்வி தகுதி, ஒரே பணி, ஒரே பதவி, ஆனால் அடிப்படை ஊதியம் மட்டும் வெவ்வேறு. 2009க்கு பின்னர் பணியில் ஏற்ற 21,000 இடைநிலை ஆசிரியர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தகுதியான ஆசிரியர்கள் வேண்டும் என்று தகுதி தேர்வை நடத்தும் தமிழக அரசு தகுதியான ஊதியம் வழங்க முன் வருவதில்லை. இதை வலியுறுத்தியே இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறோம். இதேபோன்று காலமுறை ஊதியம், பதவி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக பள்ளிக்கல்வித்துறை துப்புரவு பணியாளர்களும் டிபிஐ வளாகத்தில் 6வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஸ்கூலில் எல்லா வேலையும் செய்ய சொல்கிறாங்க. சாயந்தரம் 4 மணிக்கு 5:30 மணிக்கு அனுப்புகிறாங்க, வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. வெறும் 3,500 சம்பளம் கொடுக்குறாங்க. எங்களுக்கு பணி வரமுறை பண்ணி சம்பளம் வாட்ச்மேனுக்கு நிகராக சம்பளம் எங்களுக்கு சேர்த்து கொடுத்தாங்கன்னா அப்போ தான் நாங்கள் இந்த போராட்டத்தை வாபஸ் பண்ணுவோம்.
ஈரான் சிறைகளில் உள்ள ராமநாதபுரம் மீனவர்கள் 11 பேரை மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை, பெரியப்பட்டணம், களிமண்குண்டு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 11 மீனவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் மீன்பிடிப்பதற்காக துபாய் சென்றிருந்தனர். ஈரான் கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்ததாக கூறி அவர்களை ஈரான் கடற்படையினர் சிறைபிடித்து வழக்கு பதிவு செய்துள்ளனர். அவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி 800க்கும் அதிகமான மீனவர்கள் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது செய்தியாளர்களுடன் பேசிய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் எம்எல்ஏவான பாலபாரதி, மீனவர்கள் வாழ்வாதாரத்தை அழிக்கும் வகையில் மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டத்தில் திருத்தங்களை செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். மத்தியில் இருக்கக்கூடிய அரசும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாநில அரசும் நம்முடைய தமிழகத்தை சார்ந்த 44 மீனவர்கள் ஈரான் சிறைச்சாலையிலே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த மீனவர்களை உடனடியாக மீட்டு கொண்டு வர வேண்டும். 90 நாட்கள் ஆகி அந்த குடும்பங்கள் உணவுக்கு கூட வழி இல்லாமல் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட அந்த மீனவர்களுடைய குடும்பங்களுக்கு நிவாரண நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நாங்கள் அந்த 11 குடும்பங்களும் ரொம்ப வறுமையில் வாடுறோம். ஒவ்வொரு நாளும் அழுதவிக்கிறோம். எங்கள் குழந்தைகள் எங்கள் அப்பா எங்கன்னு கேட்குறாங்க. 11 குடும்பங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்கள் இதுக்கு முன்னாடியே நாங்கள் கலெக்டர் எல்லாத்தையும் மனு கொடுத்தோம். எந்த பதிலும் இல்லை. இன்னைக்கு வந்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். மத்திய அரசும் மாநில அரசும் எங்கள் 11 குடும்பங்களுக்கு உள்ள ஆட்களை மீட்டு தரணும்னு கேட்டுக்கிறேன். கோயம்புத்தூரில் அடிப்படை வசதிகள் கோரி போராட்டம் நடத்திய கல்லூரி மாணவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதில் 3 மாணவர்கள் காயமடைந்தனர். கோயம்புத்தூரை அடுத்த கோவைப்புதூர் பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் கல்லூரியில் அடிப்படை வசதிகள் எதுவுமில்லை என்று கூறி கல்லூரியை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்று மாணவர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய போது மாணவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதன் காரணமாக காயமடைந்த 3 மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். ரெண்டு மாசமா கிட்டத்தட்ட ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கிறோம். யாருமே எங்களை வந்து பார்க்கல. நாங்க வந்தாலும் எங்களை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. பேச்சுவார்த்தைக்கு வர்றேன்னு சொல்றாங்க. எந்த ஒரு முடிவுமே எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. நாங்க படிக்கிறதா வேண்டாமா? எங்களுக்கு எந்த இதுவுமே இல்ல. காலேஜ்ல ஃபெசிலிட்டிஸ் கூட இல்ல. நாங்க பாத்ரூம் வசதி இல்லாம இருக்கிறோம். கரண்ட் இல்ல. லேப்ல படிக்கணும். எங்களுக்கு லேப் இருக்கு. இந்த தடவை லேபுக்கு போக முடியாம நாங்க இருக்கிறோம். என்னங்க பண்றது? இவங்க எதுவுமே கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. வந்தாலும் எங்களை அடிச்சு முடுக்குறாங்க. தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் பகுதியில் பகுதி நேர நியாய விலைக்கடை அமைக்க வலியுறுத்தி கிராம மக்கள் காலவரம்பற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருவைகுண்டம் வட்டத்தில் உள்ள பட்டாண்டி விலையில் 2000க்கும் அதிகமானோர் வசித்து வருகின்றனர். ரேஷன் பொருட்களை வாங்குவதற்காக அவர்கள் நட்டாத்தி மற்றும் முள்ளன் விலைக்கு செல்ல வேண்டியுள்ளது. அதனால் தங்களது அன்றாட பணிகள் பாதிக்கப்படுவதாகவும் வழிப்பறி கொள்ளையர்களால் ஆபத்து நேரிடுவதாகவும் கூறி தங்கள் பகுதியிலேயே பகுதி நேர நியாய விலைக்கடை அமைக்க கோரியுள்ளனர். இதனை வலியுறுத்தி கடந்த 2 நாட்களாக காலவரமற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு பேருந்து விபத்தில் பலியானோருக்கு உரிய நிவாரணத் தொகை வழங்காததால் நீதிமன்ற உத்தரவுப்படி பேருந்து நிலையத்தில் புறப்பட தயாராக இருந்த 3 அரசு பேருந்துகள் ஜப்தி செய்யப்பட்டன. கடந்த 2007ஆம் ஆண்டு சித்தோடு 4 வழிச்சாலையில் அரசு பேருந்து மோதிய விபத்தில் காரில் சென்று கொண்டிருந்த ஒருவர் பலியானார். அந்த விபத்தில் இதுவரை நிவாரணத் தொகை வழங்காததால் அது குறித்த வழக்கில் அரசு பேருந்துகளை ஜப்தி செய்யுமாறு ஈரோடு மாவட்ட சிறப்பு நீதிமன்ற நீதிபதி பாலகிருஷ்ணன் உத்தரவிட்டார். இதனையடுத்து ஈரோடு பேருந்து நிலையத்தில் புறப்பட தயாராக இருந்த 3 பேருந்துகளை நீதிமன்ற ஊழியர்கள் ஜப்தி செய்தனர். 3,93,000 ரூபாய் கட்டி உள்ளனர். மீதி தொகையை கட்டாததால் அரசு பேருந்தை ஜப்தி செய்ய நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். அதன்படி இன்று 3 அரசு பேருந்துகளை ஜப்தி செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டது. சட்டப்பேரவைத் தேர்தலில் பயன்படுத்துவதற்காக திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வந்திருக்கும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் ஆய்வு செய்யப்பட்டன. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் நடைபெற்று வரும் நிலையில் அனைத்து மாவட்டங்களுக்கும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. திருநெல்வேலி மாவட்டத்திற்கு குஜராத் மாநிலத்தில் இருந்து கொண்டுவரப்பட்டுள்ள 3460 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஆட்சியர் கருணாகரன், அரசியல் கட்சி பிரதிநிதிகள் ஆகியோர் முன்னிலையில் ஆய்வு செய்யப்பட்டன. குஜராத் மாநிலத்திலிருந்து 3453 கட்டுப்பாட்டு இயந்திரங்களும் 3460 வாக்குப்பதிவு இயந்திரங்களும் பெறப்பட்டுள்ளன. இந்த முதல்நிலை சரிபார்ப்பு முடிந்தவுடன் தேர்தல் ஆணையத்துடைய உத்தரவின்படி
பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும். மதுரை மத்திய சிறையில் கைதி ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டதாக கருதப்படும் விவகாரத்தில் சிறைத்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மதுரை கீழத்துறையைச் சேர்ந்தவர் செந்தில். வழக்கு ஒன்றில் விசாரணை கைதியாக இவர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அதே அறையில் மதுரை மாவட்டம் கள்ளிக்குடியைச் சேர்ந்த செந்தில்குமார் தனது தந்தையை கொலை செய்த வழக்கில் கைதாகி அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் நேற்றிரவு சிறைக்குள் அலறல் சத்தம் கேட்டு சிறை காவலர்கள் சென்று பார்த்தனர். அப்போது செந்தில்குமார் தனது அறையில் இருந்த செந்திலை சுவற்றில் மோதி காயம் ஏற்படுத்தியது தெரியவந்தது. தலையில் காயத்துடன் இருந்த செந்தில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்தார். செந்தில் உயிரிழப்பில் தங்களுக்கு சந்தேகம் இருப்பதாக அவரது உறவினர்கள் தெரிவித்தனர். நல்லாத்தான் இருந்தா, நான் போய் பார்த்துட்டு வந்தேன். இது வெட்டி அழகாக இருந்தால் நான் மீட்டிட்டு வரணும் பண்ணிட்டு முந்தானத்தான் பார்த்துட்டு வந்தேன். வந்துட்டு வாரத்துக்குள்ள இந்த நைட்டுக்குள்ளே என் மயனை கொண்டு வந்து வெட்டி அடிச்சு கொண்டு வந்து. திங்கக்கிழமை மண்டே போய் இவங்க பார்க்கையில் அவர் நல்லா தான் இருந்திருக்கிறாப்புல. இன்றைக்கி பெயில் போட்டு நாளைக்கு வெளியே வர மாதிரி இருந்துச்சு. போய் நேற்று நைட்டு எங்களுக்கு 2 மணிக்கு இறந்துட்டாப்புலன்னு வந்திருக்கு. ஸோ நாங்கள் உள்ளே இருக்கிறவங்கள வச்சு பேசினப்ப அவங்க ஆள் வச்சு அடிச்சிட்டாங்க, இறந்துட்டாரு, கம்பியில் முட்டை வச்சதாக எங்களுக்கு இன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தனியார் கல்லூரி மாணவர் விடுதி அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ள குலசேகரம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் திருச்சியைச் சேர்ந்த செம்மல் என்பவர் இறுதி ஆண்டு படித்து வந்தார். இன்று தேர்வு தொடங்குவதாக இருந்த நிலையில் அவரது அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்திருந்ததை மாணவர்கள் பார்த்து காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். அவரது உடலை மீட்ட காவல்துறையினர் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பனங்காடு அருள்மிகு ஸ்ரீ புதூர் பொன்மாரியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி பக்தர்கள் அம்மன் வேடம் அணிந்தும் முதுகில் அலகு குத்தியும் நேர்த்திக்கடன்களை செலுத்தினர். பாலக்கோட்டில் மிகவும் பழமையான பனங்காடு ஸ்ரீ புதூர் பொன்மாரியம்மன் கோவில் திருவிழா கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அம்மனுக்கு கூழூற்றுதல், மாவிளக்கு ஊர்வலம் ஆகியவை நடைபெற்றதை தொடர்ந்து இன்று நடைபெற்ற தேர் விழாவில் திரளானோர் கலந்து கொண்டனர். முதுகில் அலகு குத்தியவாறு அந்தரத்தில் பறந்தும் வாகனங்களை இழுத்தும் நேர்த்திக்கடன்களை செலுத்தினர். வருஷம் காளிகாதி வேஷம் போடுவோம். இது மாதிரி நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் நேர்த்திக்கடனுக்காக இது மாதிரி செஞ்சுக்கிறாங்க. இன்றைக்கி புதூர் மாரியம்மா பண்டிகையை முன்னிட்டு செய்வாங்க. வருஷமே எல்லாருமே செய்வாங்க. இலங்கை சென்றார் நியூசிலாந்து பிரதமர். இரு நாடுகளிடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். நியூசிலாந்து பிரதமர் ஜான் கே இலங்கை சென்ற நிலையில் இரு நாடுகளுக்கு இடையே பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. இலங்கை தலைநகரான கொழும்பு நகரில் அவருக்கு இன்னிசை முழங்க சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. நியூசிலாந்து பிரதமரை இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேன வரவேற்றார். இதனிடையே இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. அதுகுறித்து செய்தியாளர்களுடன் பேசிய இலங்கை அதிபர் சிறிசேன, பால்வளத்துறையில் இலங்கை விவசாயிகளுக்கு நியூசிலாந்து நவீன பயிற்சி அளிக்க உள்ளதாக தெரிவித்தார். ඒ නිසා අපි අද අත්සන් කරන ලද ගිවිසුම් තුළ ප්‍රධාන වශයෙන්ම අපේ රටේ කිරිකර්මාන්තයේ දෙන්නන් පුහුණු කිරීමේ විශේෂ වැඩසටහනක් ඇතුළත් වෙලා තිබෙනවා. ඒ වගේම අපි අපේ සාකච්ඡා තුළ අපි සාකච්ඡා කළා බලාපොරොත්තු වෙනවා දෙරට අතරේ සංචාරක ව්‍යාපාරය තව තවත් ශක්තිමත් කිරීම සඳහා අවශ්‍ය පියවර ගැනීමට.
துபாய் ஓபன் டென்னிஸ் முதல் சுற்று போட்டியில் உக்ரைன் வீரர் செர்ஹி ஸ்டாவோஸ்கியை வீழ்த்தி வாவ்ரின்கா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்று வரும் துபாய் டென்னிஸ் தொடரில் உலகின் முன்னணி வீரர்கள் பலர் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். நேற்று நடைபெற்ற முதல் சுற்று போட்டியில் சுவிட்சர்லாந்து வீரர் ஸ்டான் வாவ்ரின்கா உக்ரைன் வீரர் செர்ஹியை எதிர்கொண்டார். முதல் செட்டில் தடுமாறிய வாவ்ரின்கா 5-7 என்ற புள்ளி கணக்கில் செட்டை இழந்தார். அடுத்தடுத்த செட்களில் சிறப்பாக விளையாடிய வாவ்ரின்கா 6-3, 7-5 என்ற நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்று இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறினார். இரண்டாவது சுற்றில் குரோஷிய வீரர் பிராங்கோ குகோரை வாவ்ரின்கா எதிர்கொள்ள உள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆந்திரத்தில் 2 வனத்துறை அலுவலர்கள் கொல்லப்பட்ட வழக்கு. 287 தமிழர்கள் உள்பட 351 பேர் விடுதலை. மாணவர் பிரச்சினையில் மக்களவையில் ராகுல் வெளிநடப்பு. அமளியால் மாநிலங்களவை நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. ராஜீவ் கொலை வழக்கில் சிறையில் உள்ள 7 பேரையும் விடுவிக்க வேண்டும். முதல்வர் ஜெயலலிதாவுக்கு நளினி வேண்டுகோள். நேபாளத்தில் மலையில் மோதி நொறுங்கிய விமானம். பயணம் செய்த 23 பேரும் பலி. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்குதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.